ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அடடா, செம இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடுங்க. மாலதி டீச்சரை போட்டு தள்ள சொல்லிட்டாங்க. மாலதி அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இதுதான் இன்றைக்கி எபிசோட். என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, வீராவுக்கு சிவபாலன் மெஹந்தியை வச்சு ஓடுறாரு. அதை பார்த்த கௌதம் கோவப்பட்டு இந்த விஷயத்த தன்னுடைய அம்மா கிட்டே சொல்கிறாங்க. உடனே வைஜெயந்தி, சிவபாலன் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடாது, ஏதாவது பண்ணுங்கன்னு சவுந்தரபாண்டி கிட்டே சொல்ல, சவுந்தரபாண்டியும் சிவபாலனை கூப்பிட்டு, உனக்கு 10,000 காசு கொடுக்குறேன், நீ எங்கேயாவது டூருக்கு போ அப்படின்னு சொல்ல, நான் எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லும்போது, உன் அண்ணன் வேலை பார்க்குறான், நீ எந்த வேலையும் பார்க்கல, மண்டபத்துக்கு வந்தவங்க எல்லாருமே என்னை கேள்வி கேட்குறாங்க, உனக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இது என் தாய் மாமா வீட்டு கல்யாணம், அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கு எடுத்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டது என் தாய் மாமா தான், அப்படி இருக்கும்போது நான் போக மாட்டேன், உங்களுக்கு அசிங்கமாக இருந்தால் நீங்களே போங்கன்னு சொல்லிட்டு சிவபாலன் அங்கேருந்து போகிறாங்க. சவுந்தரபாண்டியும் வைஜெயந்தி கிட்ட இவன்ட்டெல்லாம் பேசி ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்த கௌதம், என்ன இவர் சிங்கம் புலின்னு சொன்னீங்க, ஆனால் இப்படி பூனை மாதிரி இருக்கிறாரு, இவர் என்னம்மா அப்படின்னு சொல்லி கௌதம் வைஜெயந்தி கிட்டே கேட்கும்போது, நாம் நினச்சது தான் ஒரு இடத்துல நடக்கணும், அப்படி நடக்கலைன்னா நாம் நினைக்கிறத நடக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனை கடத்த சொல்கிறாங்க. கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வைக்க சொல்கிறாங்க. ஸோ கல்யாணம் முடிகிற வரைக்கும் சிவபாலன் பத்திரமா அங்கேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் மாலதி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கால் பண்ண விஷயம் குருவுக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த வைஜெயந்தி கிட்ட சொல்ல, உடனே மாலதியை லாக் பண்ண சொல்கிறாங்க. இதை மாறு வேஷத்தில் இருக்கக்கூடிய வெங்கடேஷ் கேட்குறாரு. ஸோ கேட்டுட்டு உடனே மாலதிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அதாவது நம்முடைய பிளான் வைஜெயந்திக்கு தெரிஞ்சிடுச்சு, ஸோ அங்கேருந்து நீ எஸ்கேப் ஆகிடு அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த செகண்ட் 4 கான்ஸ்டபிளோட எங்கள் குரு மாலதி வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் மாலதி அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி தப்பிச்சு ஓடினாலும் ஸோ ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிறாங்க, ஒரு அறையிலே மயங்கி விளாட்றாங்க. ஸோ இந்த விஷயத்த உடனே குரு வைஜெயந்திக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஒரு அறை விட்டேன், அவன் மயங்கி கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே, நம்ம இடத்துல கொண்டு போய் லாக் பண்ணி வைங்க அப்படின்னு வைஜெயந்தி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது மாலதி குரு கிட்டேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. திரும்பி பார்த்தா மாலதியை காணும். ஸோ காணும் அப்படின்றத வைஜெயந்தி கிட்டே சொல்ல, வைஜெயந்தி உடனே அவளை கண்டுபிடிச்சதும் உடனே போட்டு தள்ளுங்கன்னு சொன்னதும் அதை மாலதி கேட்குறாங்க, அட பாவீங்களா, என்னையை கொல்ல பார்க்குறீங்களா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து தப்பிச்சு மாலதி ஓடிட்டுருக்காங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.